கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். நேற்றும் அவர் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் உன்னை என்னையும் கைவிடாத தேவன். அவர் மறக்கிறவரும் அல்ல, அவர் அநேக காரியத்திலிருந்து அவர் மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அநேக காரியத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பார்க்கும்போது அநேக விதமான இழப்புகள், அநேக வித போராட்டங்கள், அநேக வித யுத்தங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவரே ஆறுதலாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தை கேட்கிறவர்களே, ஆர்ட் ஃபார் ஜீசஸ் இதயம் இயேசு என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் செய்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எவைகளை நாம் மறக்க வேண்டும், எவைகளை நாம் மறக்கக்கூடாது என்பதை நாம் இந்த வேதாகமத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆதியாகும் 50 பார்க்கும்போது அவர் அநேக விதமான காரியத்தில் யோசேப்பு தகப்பனை அடக்கம் பண்ணப்பட்டு யோசேப்புடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆதியாகம் 20:45 வாசிக்கும் போது கூட அதில் பார்க்கும்போது, உன் சகோதரன் உன் மேல் வைத்த கோபம் தனித்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறக்கணும். சில காரியங்கள் மறக்கணும், சில காரியங்கள் மறக்கக்கூடாது என்று பார்க்கும்போது, ஏசா, யாக்கோப்பு இதனுடைய காரியத்தில் பார்க்கும்போது, இந்த எலிசபெத்து இவர்கள் பிறக்கும்போது அநேக காரியத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து எடுக்க முடியும். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் உண்டு. நாம் எதை மறக்கணும், எதை மறக்கக்கூடாது, எதை மன்னிக்கணும், எதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும், எதை நாம் மறந்து போகணும், எதை நாம் மறக்கக்கூடாது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. வேதாகமத்தில் உள்ள வாசிக்கும் போது எல்லாம் நமக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் அது உருவாக்குகிறது. என கண்பான தேவ ஜனமே, வேதத்தை வாசிக்கவும் நல்ல ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரோடு கூட நாம் இணையும் போது, அவரோடு கூட எல்லா வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் அவரோடு கூட நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது அநேக வித காரியங்கள் நமக்கு அது நம் வழிகாட்டுறதாய் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது எல்லா வித காரியத்திலிருந்தும் நம்மை இயந்தும் தப்புவிக்கும் தாங்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மெல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.